சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 10 முதல் 50 வயதுக்குட்பட்ட பெண்கள் நுழைய விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி 2018 செப்டம்பர் 28 அன்று உச்ச நீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 4-1 என்ற விகிதத்தில் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பு அடிப்படை உரிமைகளை மீறுவதாக கூறி பெரும் போராட்டங்கள் வெடித்தன. மேலும் பல மறுஆய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. தற்போது இந்த வழக்கு 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அரசியலமைப்பு ரீதியான கேள்விகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. வழக்கின் முக்கிய அம்சங்கள். பின்னணி: சபரிமலையில் உள்ள ஐயப்பன் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்பதால் பூப்படைந்த பெண்கள் 10 முதல் 50 வரை வயது வழிபாடு செய்ய பாரம்பரியமாக தடை இருந்தது. 2018 தீர்ப்பு: உச்ச நீதிமன்றம் அனைத்து வயது பெண்களும் அனுமதிக்கப்பட வேண்டும் என தீர்ப்பளித்தது. இது சமத்துவ உரிமை ஆர்ட். 14 மற்றும் மத சுதந்திர உரிமை ஆர்ட். 25 மீறல் என தெரிவித்தது. தற்போதைய நிலை: 2026 தொடக்கத்தில் முந்தைய தீர்ப்புக்கு எதிரான விசாரணைகள் 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன் நடைபெற்று வருகின்றன. விசாரணையின் போது பெண்களை மாதவிடாய் காலங்களில் தீண்டத்தகாதவர்களாக நடத்துவது தவறு என்று உச்ச நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் நிலைப்பாடு: சபரிமலை வழக்கில் பெண்களை அனுமதிக்கும் முந்தைய தீர்ப்பு தவறானது என மத்திய அரசு கருத்து தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு தற்போது அரசியலமைப்பு சட்டம், பாரம்பரியம் மற்றும் அடிப்படை உரிமைகள் சார்ந்த விவாதமாக விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இன்றும் முற்றுப்புள்ளி விசாரணை.